பிரதர் ஆக்சுவலி நான் ஒரு 2 டேஸாவே எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக் இருந்துட்டே இருந்துச்சு பிரதர் கொஞ்சமா. பட் ஓகே. இப்போ நீங்க ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு சரியா போச்சா, எனக்கு மெசேஜ் சொல்லும்போது சரியா போச்சா எனக்கு தெரியல. எனக்கு ஓகே. ஹெட்டேக் கான்சென்ட்ரேஷனே இல்ல. இப்போ நீங்க சரியா போயிருக்குன்னு சொல்லியிருக்கும் போது நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஹெட்டேக்கே இல்ல பிரதர். பிரைஸ் தி லார்ட், glory to ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி. இறை வார்த்தையை கேட்கும் போதே கடவுள் குணப்படுத்துறார் இல்லையா? தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவேன்னு சொல்றார். ஜீசஸ் இங்க உயிரோடு இருக்கிறார்ன்றது இதான் அடையாளம். யா ரோ Glory to God. மார்க் 16:20 அப்படிதான் சொல்லுது. அப்போஸ்தலர் சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்கள் வழியாக தன்னுடன் இருப்பதை நிரூபித்தார். ஜீசஸ் இஸ் ஹியர் அலைவ். glory டு காட். வேற யாராவது விட்னஸ் பண்ணா விட்னஸ் பண்ணலாம். எனிபடி எல்ஸ்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், தம்பிக்கு ஃபீவர் சொல்லியிருந்தேன். இப்ப ஆண்டோடைய கிருபையால அவன் நல்லா இருக்கான். காய்ச்சல் எதுவுமே இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் போறப்ப அங்கேயுமே எதுவுமே இல்லை. இப்ப நான் வந்துட்டு அவன் பக்கத்துல படுத்திருக்கான். அவன் வச்சுதான் நான் ப்ரேயர் அட்டன் பண்ணேன். ம். அவன் நல்லா இருக்கான் ஆண்டோடைய கிருபையால. எப்படி எப்படி குணமானா சிஸ்டர் உங்க பையன்? ஆண்டோடைய வார்த்தையால. ம். இந்த சகோதரி அவங்க பையன் வந்து உடம்பு சரியில்லை, 2 3 நாளா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம், சரியாகல. நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம் பிரதர், இந்த ப்ரேயருக்கு நீ வர முடியாது அப்படின்னாங்க. ஓகேங்களா? நான் ஆஃபீஸில் வேலையில் இருந்தேன், அதனால அவங்களுக்கு அதிகமாக பதில் போட முடியல. ஸோ நான் சொன்ன ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி அனுப்புகிறேன், அவங்க காதில் கேட்க சொல்லுங்க, கடவுள் குணப்படுத்துவான்னு சொல்லிட்டு. என்னாச்சு சிஸ்டர் அதுக்கப்புறம்? ஆமா பிரதர், அவனுக்கு நான் முதல்ல நீங்க கொடுத்தப்ப தம்பி தூங்கிட்டு இருந்தான். ஒன்ஸ் ஓகே. நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். அந்த உங்க ஆடியோ போட்டுட்டு ப்ரேயர் பண்ணேன். அகைன் திரும்ப அவன் முழிச்சதுக்கு அப்புறமும் அவன் கேட்க சொன்னேன். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டே இரு, கேளுன்னு சொல்லிட்டு தம்பி ம். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டே அதை கேட்டான். அவனுக்கு நல்லா ஆயிட்டு பிரதர். அவங்க ஹஸ்பண்டோட இதனால ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணோம். ஓகே, நார்மல் ஃபீவர் தான், சரியாயிருச்சு பிரைஸ் அப்படின்னு தி லார்ட். சொல்லிட்டு glory டு காட். கடவுள் பாருங்க, தேங்க்யூ. ஜஸ்ட் ஆடியோல வார்த்தையை கேட்கும் போது கடவுள் குணப்படுத்துறார். எப்பேற்பட்ட கடவுள் நம்ம வச்சிட்டு இருக்கோம் இல்லையா? glory டு காட். சரி, ஆண்டவருக்கு நன்றி. ஆனா யாருக்குமே சந்தோஷமே இல்லையே. ஜீசஸ் நம்ம கூட இருக்கிற உயிரோட நிக்கிறார் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லையா? உண்மையான கடவுளை தெரிந்து கொண்ட மக்களை நாம் பேறு பெற்றதுன்னு பைபிள் சொல்லுது. உண்மையான அதுக்கு கடவுளை பிரைஸ் தெரிந்து கொண்ட பிரதர். மக்கள். எஸ் சிஸ்டர். இல்ல, நீங்க சொன்ன இந்த இறைவார்த்தையில கூட பிரதர், அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3 டேஸ் நாங்க டூர் போனப்ப எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் வந்துருச்சுன்னா, இவன் காஃப் இருமுறதையும் பார்த்து சுத்தி இருந்தவங்களும் எதிர்மறையான வார்த்தைகள். நாங்களும் என் ஹஸ்பண்ட் பேசுறப்ப ஒரு ஸ்டேஜ் போறப்ப இன்னும் இப்படி இருமிட்டே இருக்கான். சோ 3 டேஸா எங்களோட ஃபுல்லா ஃபோக்கஸ் எல்லாம் தம்பி மேலதான் இருந்தது. அது பாசிட்டிவிட்டியா இல்லாம நெகட்டிவிட்டியா இருந்தது. சோ அதான் அவனுக்கு இல்ல ஃபுல்லாவே இல்ல இல்ல. நான் ஒரு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது சிஸ்டர். பைபிள் அப்படி எங்கேயும் போடல. சரி. ட்ரூத், லை, உண்மை, அஹ் பொய். ஓகேங்களா? நிறைய பேர் இப்போ என்ன பண்றாங்க, சைக்காலஜிக்கல் பேசுற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றாங்க. இட் இஸ் நாட். ஜீசஸ் வார்த்தை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது. ஜீசஸ் வார்த்தை ட்ரூத். அதுக்கு எதிர்மறையான எல்லாமே பொய். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உண்மை, அதற்கு எதிரான வார்த்தை எல்லாம் பொய். நம்ம வந்து பொய் பேசுறாங்கிறத நம்ம கேட்குறோம், அவ்வளவுதான் இல்லையா? அவங்க வந்து கிளைமேட் சரியில்லை, அதனால உடம்பு சரியில்லை, இதெல்லாம் சொல்லும்போது நம்ம பேசாம இருந்தாலும் என்ன ஆகும்? சாத்தானுடைய அந்த வார்த்தையை நம்ம அக்செப்ட் பண்றோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வீக் நான் எடுக்கிறேன் அது என்ன, அதனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. இறை வார்த்தைக்கு எதிர்மறையான வார்த்தை வரும். சரி, பேதுரு சொல்றார் இல்லையா, ஆண்டவரே உமக்கு இப்படி ஆகக்கூடாது, நீங்க ஜெருசலேம் போகக்கூடாது, சாகக்கூடாதுன்றாரு. ஜீசஸ் பேசாம இருந்தாரா? அப்பாலே ஏன் போய் தெரியுமா? சாத்தான். அது அப்பாலே சாப்பிட்டு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஜீசஸ் திரும்பி அந்த டெவிலை துரத்தலன்னா அந்த டெவிலோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜீசஸ்குள்ள வரும். அது எப்படி கடவுளுக்குள்ள வந்துடும்? கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஜீசஸ் கடவுளா வந்து இந்த உலகத்துல மனிதனா தான் வந்தார். அவர் அவர் நின்ன நடந்த பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், படிப்பு தான். சரி, அந்த இடத்துல ஜீசஸ் பளிச்சுன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறாரு. யாரை பார்த்து பேசுறாரு? சாத்தான்கிட்ட பேசுறாரு. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா ஏசு கிறிஸ்து திரும்பி யாரு பீட்டரை பார்த்து திரும்பி சொன்னாருன்னு இருக்குது. என்ன அர்த்தம்? நேரா வந்தா டேவில ஜீசஸால பார்க்க முடியும். ஜீசஸ்க்கு பார்க்க முடியுமா முடியாதா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஜீசஸ் பார்க்க முடியும். ஒரு சாத்தா நேரா வந்தாலும் ஒரு மனிதனுக்குள்ள வந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் சாத்தான நேரா பார்க்க முடியும். அதனால பீட்டர் பின்னால இருக்கும்போது டேவில் பேசுறான். ஏன்னா டேவில பார்த்துடக்கூடாதுன்னு பீட்டர் மூலியமா பேசுறான். ஜீசஸ் அந்த வாய்ஸை கேட்டவுடனே அவருக்கு தெரியுது டேவில் தான் சொல்லிட்டு. ஏன்? கடவுளுடைய திட்டத்துக்கு முரண்பாடான ஒரு வார்த்தை. அதனால திரும்பி பார்த்துட்டு என்ன பண்றாரு? அப்பால போய் சாத்தானே கண்ணுல நிக்காதன்றாரு. இப்ப நம்ம ஒரு எதிர்மறையான வார்த்தையை கேட்கும்போது மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லனாலும் அட்லீஸ்ட் நம்ம திரும்பி என்ன பண்ணணும்?
ஏசு கிறிஸ்துனால ஓடிப்போ, ஐ ரிஜெக்ட் இட், ஐ டோன்ட் அக்செப்ட் இட்னு சொல்லணும். அப்போதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள வராது. இல்லைன்னா நீங்க பேசாம வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் கம். யூ ஹேவ் டு. அதான் அவங்களுக்கு நம்ம எப்படிங்க பிரதர் அவங்களோட ரிப்ளை பண்றது அப்ப? அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதில்லை சிஸ்டர். அவங்க கிட்ட சொன்னா பிரச்சனையா, அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். ஜீசஸ் நம்மளுக்கு புரியுறதுக்காக அங்க சொல்றாரு. நீங்க என்ன பண்ணணும், உங்க வாயை திறந்து வேற ஒரு இடத்துல போயிட்டாது இது எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்றேன், கடவுள் என்ன என் பிள்ளையை ஹீல் பண்ணிட்டாரு, இது எனக்கு பிள்ளைங்க ஒன்றும் ஆகுதுன்னு நீங்க சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க வாயை திறந்து சொல்லும் போதுதான் விடுதலை. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஸோ யூ ஹேவ் டு டிக்ளேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். தேங்க் யூ பிரதர். ஓகே சிஸ்டர், காட் பிளஸ் யூ. எஸ், சாட்சி யார் கேட்க போறது? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஜோஸ் பிரதர் இல்ல, வேற யாரையாவது? எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். 25 வருஷமாக கடவுள் எங்க குடும்பத்தை பாதுகாத்து வழி சிஸ்டர் கொஞ்சம் ஒரு செகண்ட் சார், கட்டாயம் ப்ரேயர் பண்ணுவாங்க. முதல்ல வந்து விட்னஸ் சொல்றவங்களா விட்னஸ் சொல்லிட்டோம். கடவுள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறவர்கள் முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெப விண்ணப்பத்தை கேட்கலாம்.